டைலர் சித்ரா. இப்போ ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறது ஷார்ட் லிங்க் போட்டிருக்கேன். ஸோ அது க்ளீனாக சொல்லித்தர முடியாதனால வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, இப்போ வந்து ஆல்ரெடி எப்பவும் போல் நம்ம ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணிக்கணும். 2.5 இன்ச்சு வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நான் இந்த ஷேப்பில் வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து டைமண்டாகவும் பண்ணலாம், நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் வந்து நான் பேட்டர்னுக்காக, அதாவது டிசைன் பண்ணுறதுக்காக அந்த கலர் எடுத்திருக்கேன் நான். இப்போ க்ரீன் கலர் வந்து பாருங்கள், நான் லைனிங் கிளாத்து கட் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஷேப்பில் பாருங்கள் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இது ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி மாடல் வருது பாருங்கள், டிசைன். அவ்வளோதான், இந்த டிசைன் வருது. இந்த டிசைனில் தான் இப்போ வந்து பேட்ச் வச்சு தைக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன், பிளாக் கலரு. இது கலர் வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரியணுங்கிறதுக்காக தான் வந்து நான் கலர் வந்து பிளாக் கலரில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லைனிங் வெட்டணும் இல்லையா, அதை மேலே வச்சு அப்படியே அதில் வச்சு பதிக்கணும். பதிச்சுட்டு கீழேயும் ஒரு தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி. ஆனால் இது பதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அர்கட் பண்ணணும். இந்த அர்கட் பண்ணுறதுலேயும் வந்து கிராஸாக தான் கட் பண்ணணுங்க. நேருக்கு நேராக வந்து நம்ம சிசர் வச்சு நம்ம கட் பண்ணக்கூடாது, கிராஸாக தான் கட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கீழேயும் ஒரு தையல் போடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கீழே ஒரு தையல் போட்டுக்கணும். போட்டோம்னா ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக வருங்க. அடிஷனில் வந்து அந்த இடத்துல எதுவும் துணி வைக்க வேண்டியதில்லை. அதுக்காக தான் இந்த ஐடியா. பாருங்கள், இந்த மாதிரி கீழேயும் ஒரு தையல் போட்டுக்கணும். அதாவது லைனிங் கிளாத்தும் நல்ல கிளாத்தும் வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கணும். பாருங்கள், இப்போ திருப்புறது எப்படின்னா பாருங்கள், இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சைடு ஓப்பன் பண்ணி இதை அப்படியே உள்ளே விட்டு திருப்பினீங்கன்னா அழகான ஷேப் வந்து நமக்கு வந்துடுங்க. இது ஈஸியான மெத்தடு. நம்ம இதை கேன்வாஸ் எல்லாம் வச்சு திருப்பணுங்கிறதெல்லாம் கிடையாது. கேன்வாஸ் இல்லாமையே இந்த ஷேப்பு வந்து நமக்கு கிடைக்கும். ஒருத்தவங்க கேன்வாஸ் வச்சு இந்த நெக்கெல்லாம் திருப்புவாங்க. நான் வந்து கேன்வாஸ் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள், அதே ஷேப் வந்துருச்சு பாருங்கள். ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது வந்து மேலே வந்து பிளாக் கலர் கிளாத் வச்சுருக்கேன், கீழே வந்து க்ரீன் கலராக இருக்குதுங்க. அது வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த கலர் வந்து நான் மாற்றி போட்டிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வந்து ஒரு சன்ன லேஸ் எடுத்துக்கலாம். சன்ன லேஸ் எடுத்து இது ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். இது உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும் பேட்டர்ன், ஆனால் அழகாகவும் இருக்கும். ஆரி ஒர்க் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸில் கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அதுக்காக தான் இந்த ஒரு நமக்கு காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி மெத்தடு. இப்போ இந்த கோல்டு கிளாத் வைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் பைப்பிங் அளவு மட்டும் நம்ம விட்டுக்கணுங்க. அந்த கிளாத்தில் விட்டோம்னா நம்ம பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராலாம் நம்ம பைப்பிங் கொடுக்க வேண்டியதில்லை. பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அந்த கோல்டு இது வந்து நான் வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து பாருங்கள், அந்த கோல்டுலேருந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி தள்ளி அதே ஷேப்புக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து பேட்டர்ன் வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மாடல் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஷேப் வந்து வரைஞ்சிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து டிசைன் வைக்கிறதுக்காக தான் இந்த கலரு. ஒரு 4 கிளாத்தாக மடிச்சுட்டு பாருங்கள், இது அப்படியே அப்படி கட் பண்ணோம்னா நிறைய பீஸ் கிடைக்கும். ஏன்னா ஒன்றா கட் பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ 4 எண்ணமாக மடித்து நம்ம இப்படி ஒரே சைஸில் நம்ம கட் பண்ணிட்டோம்னா நமக்கு நிறைய பீஸ் கிடைக்கும். இதில் பாருங்கள், இந்த மாதிரி தான் பாருங்கள் எவ்வளோ பீஸ் கிடைக்கிது பாருங்கள். இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து ஒரு சின்ன இதழ் மாதிரி வந்து நம்ம பூவோட இதழ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஏற்கனவே வீடியோவில் ஷார்ட்டில் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த ஃப்ளவர் செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். இந்த ஊசி வச்சு அந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி சுருட்டிட்டு ஊசி எடுத்துடணும். இந்த ஊசிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த நம்ம எம்ப்ராய்டரி போடுறோம் இல்லைங்களா, இந்த ஆரி ஒர்க்கு ஊசி இருக்குது இல்லைங்களா, அந்த ஊசினா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், நல்ல உருண்டையாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த பெரிய ஊசி இருக்கிறதுனால இதில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேங்க.
நான் ஆரி ஒர்க் ஊசி வச்சுருந்தேன், ஆனால் எங்கே வச்சேன்னு தெரில, தொலாவனா கிடைக்கலைங்க. ஸோ இந்த ஊசிலேயே வச்சு நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நிறைய பெட்டல் வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ அந்த லைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அதில் வச்சு அந்த கார்னரில் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அந்த சின்ன சின்ன பிசுரெல்லாம் வருங்க, அதை பூரா நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறக்கே. ஸோ இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த சைடு பிசுரெல்லாம் வந்து நம்ம பூரா பாருங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பேட்ச் எடுத்து அந்த பிசுறு தெரியுது இல்லைங்களா தையல், அதில் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த கோல்டு இது வச்சு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஷார்ட்டில் வந்து கிளியராக சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த இது போட்டிருக்கேங்க வீடியோவில். இப்போ இதில் ஒரு 5 பெட்டல் எடுத்து பாருங்கள், ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள் 5 இதில் எடுத்து இந்த மாதிரி வந்து அந்த சென்டர் பாயிண்டில் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் வச்சுட்டு அதுக்கு 2 நாட் வச்சு குஞ்சம் வச்சுட்டேன். நெக்குக்கும் பாருங்கள் 2 குஞ்சம் வச்சுட்டேங்க. பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஃபுல் ஃப்ராக்கு கவுன் எல்லாம் போடணுங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் நான் அடுத்த பேட்டர்ன் நெட் ப்ளவுஸ் இதெல்லாம் போடுவேன். ஸோ ஒவ்வொரு இதுவும் நீங்கள் பாருங்கள், ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள், ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறக்கு. இது சிம்பிள் மெத்தடு தான். தேங்க்யூ.